பீப்பி ஊதுவாங்க. அப்புறம் மோளம் வாசிப்பாங்க. லைட்ஸ்லாம் செட் பண்ணுவாங்க. பட்டாசுலாம் வெடிப்பாங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து மாஸ்டர் சொன்ன மாதிரி ஊர்ல வந்து இந்த மேளம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த இசைக்கருவிகள் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த இசைக்கருவி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஒரு இசைக்கருவி வாசிப்பாங்க, தமிழர்கள் ஒரு இசைக்கருவி வாசிப்பாங்க. பண்டைய காலத்துல தமிழர்கள் வாசிக்கிற இசைக்கருவிகள் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கான டாபிக் வந்து தமிழர் இசைக்கருவி. ஓகேவா? தமிழர் இசைக்கருவி வந்து நம்ம ராஜா காலத்துலேருந்து தோன்றிய ஒரு இசைக்கருவி. ஒரு மனுஷன் வந்து ஒரு வீரபாண்டியன் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவனால வாரி பேச முடியாது. ஆனால் அவன் ஒரு கருத்தை ஏதோ வந்து ஒரு மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறான். ஸோ அதெல்லாம் அவன் இசையாக ஒரு பழைய ஒரு அடி அடித்தா அவங்க இறந்ததுக்காக சத்தம் சொல்லிட்டு ஒவ்வொரு கருத்துக்களையும் மாணவர்களுக்கோ பக்கத்தில் இருக்க அரசர்களுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இசைக்கருவிக்கு பயன்படுத்துறாங்க. இசைக்கருவிக்கு எத்தனை வகைப்படம் தெரியும் உங்களுக்கு யாருக்கும்? ஆங்கில இசைக்கருவி எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். உங்களோட முயற்சி நல்ல பார்த்துட்டு இசைக்கருவிக்கு 4 வகைப்படும். ஓகேவா? ஒன்று வந்து தோல் கருவி, இன்னொன்று வந்து காற்று கருவி, இன்னொன்று வந்து தஞ்சை கருவி, இன்னொன்று வந்து நரம்பு கருவி. மாஸ்டர் தோல் கருவினா என்ன தெரியுமா? மிருகங்களோட தோலை வச்சு கருவிகள் செய்கிறது. இது தோல் கருவி வந்து செத்தம் இப்போ இறந்து போன மாடோ இல்லை ஒரு விலங்குகளை வச்சு அந்த தோலை வந்து நல்லா பதப்படுத்தி அதிலேயே உருவாக்குற கருவி தான் தோல் கருவி. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் பழைய இருந்தா பழைய பெட்டி இந்த சைஸில் பக்கமாக இருக்கும். ஸோ இந்த பழைய ஒரு வடிவம் கொண்டு வந்து தோல் நல்லா பதப்படுத்தி காய வச்சு அதை வந்து இந்த சைஸ்க்கு வந்து அதை மாற்றி இந்த பழைய யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பழைய கண்டுபிடிச்சது வந்து பெண்கள் தான் சொல்றாங்க. எதனாலனா ஆதிமனிதர்கள் வந்து 2 அடி அவங்க கொண்டு வர இறைச்சியெல்லாம் சாப்பிட்டு அந்த தோலெல்லாம் எட்டி போடுறாங்க. போட்டப்ப அது காஞ்சி போய் ஈமெச்சுரிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பெண்கள் வந்து ஈமெச்சுரிட்டி பிடிக்காம அதை தூக்கி வீசையில் அந்த குச்சி வச்சு வீசையில் இந்த நடுவில் இந்த இடத்துல வந்து சவுண்ட் வரும். ஸோ அந்த சவுண்டை வச்சு பறை உருவாக்கி சொல்கிறாங்க. இந்த பறை எதுக்காக பயன்படுத்துறாங்க ஆளுக்காக அந்த காலத்தில் காடுகள் காடாக இருக்காங்க. ஸோ அவங்க விலங்குகள் அதிகமாக இருக்கும். அந்த விலங்குகால சட்டத்தினால விலங்குகள் வந்து பயப்போடின்னு சொல்லி பறையை பயன்படுத்துறாங்க. இந்த பறையிலே இப்போ வந்து நவீன காலத்துக்கு பயன்படுத்துனா பயப்பட பறையும். ஸோ அதை வந்து பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு அதை யூஸ் பண்ணுறது. இது வந்து புடி குச்சி இது அடிக்குச்சி சொல்லுவாங்க. இது வந்து மேலே பிடிக்கிறதுனால புடி குச்சி சொல்றாங்க. கீழே இதுதான் இந்த பறையோட சமூகத்துக்கு முக்கியமான இந்த ஒளிவரத்துக்கு காரணம் இந்த அடிக்குச்சி தான். ஓகேவா? இது வந்து தோல் கருவி சொல்லுவாங்க. தோல் கருவியில் நிறைய இருக்கு. மத்தளம் இருக்கு, பறை இருக்கு, மேளம் இருக்கு, மிருதங்கம் இருக்கு. இந்த மாதிரி இது வந்து தோல் கருவி இருக்கு. ஓகே. காற்று கருவினா என்ன தெரியுமா மோனிகா? காற்று, ஃப்ளூட்டு அந்த மாதிரி நம்ம உடம்புல இருந்து காற்று வச்சு ஊதுற மாதிரி. உள்ளாங்குழல் இந்த மாதிரி நானே சொல்றேன்ல, அதெல்லாம் வந்து காற்று கருவி. நம்மளோட அதிகாரத்தில் மாதிரி நம்மளோட மூச்சு அந்த இது சொல்லுவாங்க குரல், அந்த குரலை உள்ள செலுத்தி அதுலேருந்து வரதுன்னா காற்று கருவி. இதுல வந்து உள்ளாங்குழல், சார் மகுடி, மகுடி, ஊதாங்குழல் சொல்லுவாங்க. இந்த ஊதாங்குழல், உள்ளாங்குழல், நாதேஸ்வரம், இதெல்லாம் காற்று கருவி. இதெல்லாம் நீங்க ஊர்ல பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம் சார். உள்ளாங்குழல் வந்து நாம ஒரு இசை ஒருத்தர் வந்து குரலை பாடுறோம்னா அந்த குரலுக்கு வந்து நளினம் அந்த ஒரு அமைப்பு ஒரு இசை உருவாக்குறது உள்ளாங்குழல். ஓகேவா? அதே மாதிரி கஞ்சை கருவினா என்ன தெரியுமா? தெரியாது. கஞ்சை கருவி மீன்ஸ் நீங்க கல்யாண வீட்டுல பார்த்துருக்கீங்க. ரெண்டோட ரெண்டு கர்நாடகா சாரா கருவி சொல்லுவாங்க. அதுதான் கஞ்சை கருவி. இது ஒன்றோட ஒரு இது தொடையினா மெதுவாக சத்தம் இருக்கும்.
யார் வந்து வாசிக்கிறது இந்த இசைக்கருவிகளை வாசிக்கிறவங்க என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சங்க இலக்கியத்துல வந்து என்ன சொல்றாங்க, இந்த இசைக்கருவிகளை வாசிக்கிறவங்க பாணன் பாடின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாணன் பாடி அவங்க வந்து சங்க தலைவர்ல இந்த குறிஞ்சி பாட்டெல்லாம் வரல. ஸோ அது வந்து தலைவர் வந்து அவங்களோட கருத்துக்கள் வந்து அவங்களோட வாத தகவல்களை எப்படி பரிமாறுறாங்க பாடல் பாடிட்டு. இப்போ வந்து என்னோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் எப்படி தகவல் சொல்லுவேன், இந்த பாடல் கிட்ட வந்து நான் இந்த பாட்டை சொல்லி அவங்ககிட்ட வாசிச்சுன்னா அவங்க புரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவேன். ஸோ அவங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நரம்புகள் வந்து நிறைய கலைகள் இருக்கு. நரம்புகள் அது வந்து வீணை சொல்லலாம். வீணை வந்து இருக்கிற நரம்பு, அந்த நரம்பு அசைக்கிற அதுக்கு ஒரு விஷயம் தான் வீணை சொல்லணும். இப்போ வந்து எத்தனை கருவிகள் பார்த்துருக்காங்க மாஸ்டர் சொன்னீங்க, எத்தனை கருவிகள் பார்த்துருக்காங்க? 4 வகையான கருவி. என்னென்ன கருவி? தோல் கருவி, காற்று கருவி, கஞ்சக் கருவி, நரம்பு கருவி. ஓகே, இப்போ இது சொன்னா காற்று கருவி ஏதாச்சும் இருக்கா? அவங்களுக்கு தெரியும் காற்று கருவி இருக்கா? ஏதாவது கருவியா? கருவி தெரியல சார். ஓகே, இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்க அப்படி நாளே சொல்லணும், இது எல்லாமே காற்று கருவி தான். இப்போ இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கா? சார் ட்ரம்ஸ்லாம் தோல் கருவியில வருமா சார்? ட்ரம்ஸ் வந்து முன்னாடி வந்து மனசு சொல்றாங்க, அது எல்லாமே தோல் சேர்த்து தோல் கருவி சொல்றாங்க. இப்போ வந்து நவீன காலத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்றாங்க, ஒரு சீன் மாதிரி இருக்காங்க, அதுதான் இப்போ எல்லாம் பயன்படுத்துறாங்க. தோல் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ அதனால இந்த கரை வந்து முன்னாடி வந்து அரசர்கள் வந்து இந்த முறை தான் இப்படி தான் பயன்படுத்தணும் ஒரு முறை வச்சுருக்காங்க. இப்போ வந்து நவீன காலத்துக்கு முன்னாடி ஆளுநர் முறையாக அவங்க மாற்றிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தோல் கருவி எங்க இருக்கு? தோல் கருவியோட பாம்பே எங்க இருக்கு? கரெக்ட். வேற மூளை இருக்கு, தலை தப்பு. கரெக்ட். வெரி குட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம உங்களுக்கு நிறைய கருவிகள் சொல்லிருக்கோம். இது தோல் கருவிகள் பாருங்க. மரசு அன்றைய காலத்தில் வந்து போர்லாம் நடக்கல. ஸோ அந்த போர் முன்னாடி இந்த வாசிச்சுலாம் நடக்கும். இது பறை, நடக்கிறது பறை. இது வந்து மேளம். ஓகேவா? இது உடுக்கை. நீ கோயில் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா சாமி ஆடுறதுலாம் பண்ணுறாங்க. இதுதான் யாழ். நான் சொல்ற நிறைய யாழ் இருக்கு. இது மீன் யாழ், இது மகர யாழ், இது வீணை. ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நரம்புகள் இருக்கும். ஓகேவா? 12 நரம்புகளான வீணை இருக்கு. ஓகேவா? இது வந்து காட்டு கருவி. காட்டு கருவிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளாங்கல், மகுடி, சங்கு தெரியுமா? பழம்பு சங்கு. ஸோ அதுவும் காட்டு கருவிகள் தான். கஞ்ச கருவி, சாலாட்டம், அந்த சாலா, இந்த இது வந்து துடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து இறந்தவங்க ஒரு சவுண்டு கொடுப்பாங்க, அதுதான் இருக்கு. இதுதான் ஓகே, இதுதான் கலைகள், தமிழ் இசைக்கருவிகள் பாரம்பரிய. வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? ஓகே, நீங்க நாளைக்கு வரையில உங்களுக்கு தெரிஞ்ச இசைக்கருவிகள்னா நீங்க சேகரிச்சு படமா சேகரிச்சு நீங்க வந்து ஒட்டி கொண்டு வந்து நாளைக்கு கொடுக்கணும். ஓகேவா? நன்றி. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி மாணவர்களே. நன்றி ஐயா.